மச்சம் உண்டு ஓடி உள்மனல்லோ குன்னி முத்து குறுக்க வர்றே கருப்பு உண்டு போந்த நல்ல கருப்பொடிய அப்பமாவுக்கு குறுக்க வர்றே கருப்பு வெள்ளை பைத்தனத்து கையெழுதின அவன் முன்னாலகும் அவன் பின்னாலகும் அவன் முகத்தினுடன் திருவலகும் அவன் பெண்ணேக்கு வெண்ணழகி பாப்பமாடும் நல்ல மகிழகி அழகு கண்ணு கடங்கால ஒரு அழகு அழகு கட்டி தங்கமா இருக்கா இருக்கா வயசுக்கு வரக்கூடிய பிராயம் ஆமா ஆண்டவனுடைய கிருபையாலை எங்க அவள் வயசுக்கு வரக்கூடிய பிராயம் தம்பிமார் பழனி தேவரையும் வேலையா தேவரையும் பண்டார தேவரையும் பாசமாக வளர்ப்பார் அவ கைக்குள்ள உள்ள பிள்ளை இல்லையா அப்பேற்பட்ட தாய் பாப்பம்மாளுக்கு ஆகாத நேரம் அதாவது மூஞ்சி கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூஞ்சி கற்கள் 3 கற்கள் உண்டு அதுல 2வது சாமம் அந்த 2வது சாமத்துல தகப்பனும் மகளுக்கும் சண்டை வரும் சண்டைகள் வருகிறது அப்படி சண்டை வரும்போது புலம்மா சரி சும்மா விடுடி ஏன் அப்பாட்ட எடுத்து பேசிக்கிட்டு இருக்க சேட்டையா நினைச்சிராம முக்கல உட்காருவ அப்பாட்ட போட்டு போட்டி போட்டுட்டு இருக்க அட போக்கா நீ அவர் என்ன பெரிய இவரா அவர் பஞ்சாயத்துல இருந்து ஒரு வீட்டுல இருப்பாரு இவர் பஞ்சாயத்தை ஏண்ட பண்ண சொல்றியா இல்ல எப்படின்னு கேட்க இவர் என்ன அவனை கும்பிடு இவனை கும்பிடுன்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில என்ன படைத்த கடவுள் தவிர எவனையுமே நான் கும்பிட மாட்டேன் உங்க அப்பா தண்ணி சொல்றாரு ஏண்டி கணக்கை எட்டு விட்டு கேட்காப்ப என் சத்தமே அப்படித்தான் நான் கணக்கத்தான் செய்வேன் ஆமா இந்த பாரு ஆத்தா அப்பாட்ட சொல்லிடு அப்பா என்கிட்ட பேசக்கூடாது என்ன பேசக்கூடாது என்ன உன்கிட்ட பேசக்கூடாது நீ பொட்ட பிள்ளை ஆமா பணிஞ்சுதான் போகணும் ஏன் பண்ணிக்கணும் நான் தப்பு பண்றேனா இல்லையா சேட்டை பண்றேனா இல்ல எது தெரியலையப்பா நான் ஏன் பண்ணி நடக்கணும் புலம்மா இவள அந்த பக்கம் கூட்டிக்கிட்டு போ நீ அம்மா என் அம்மையான பாப்பம்மா சனியனாக அவரிடத்திலே பேசுகிறாள் என் தேவி பாப்பம்மா காற்று போகாங்கோட்டையிலே காலன் ஓலை அனுப்புகிறாள் போகா கோட்டையிலே சாவோலை அனுப்பிட்டானே சாவோலை அனுப்பிட்டானே தங்க மகா பாப்புக்குதான் மா
போற போக்கு பிடிக்கலடி பெற்ற பிள்ளையா இருந்தாலும் புளிய மரத்து தளவுத்தியாமல் பேசினா யாரும் பேச மாட்டா எனக்கு முன்னால் நின்று கொண்டு எச்சி கூட முழங்க மாட்டா அப்பேற்பட்ட அப்பங்கிட்ட அருளையே பேசுறைய என்று சொல்லி தளவும் தேவ வர்மக்களை படித்த மன்னன் வங்குளையா கொள்ளுறானே கொண்டம் வைத்த எட்டியல்லோ செல்லம் மகளை பிடித்தாரே பேசிக்கிட்டே இருக்கடி எடுத்து பேசுறியே என்று சொல்லி வாங்கி அடிச்சாரே விழுந்துட்டாரே கோப்பமாடுவா குண்டன் நரம்பு அத்து விழுந்து குண்டன் நரம்பு அத்து விழுந்து அவன் கோவத்தில விழுந்தான் ஐயோ அவர் அடிக்கணும்னு அடிக்கல இந்த 12 மணிக்கு எதிர்த்து சாமத்துல அக்கம் பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா நீ வந்து இப்படி எழுத்து பேசுறேன்னு அந்த தலைமுடி எட்டி பிடிச்சு ஓஞ்சி அடிச்சாரு பாரு. அடிச்சா ரெட்ட கொண்ட நரம்புல விழுந்துட்டாரு. ஏன்னா அவர் வறுமக்களை படிச்சிருக்காருல்ல. ஆமா வறுமக்களை படிச்சவங்க கிட்ட யாவுமா இருக்கணும். ஆமா ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. இல்லைன்னா அவங்களுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரியும். அடிச்ச அடியில அப்படியே கொண்ட நரம்பு ஆத்துது அப்படி தலை சுழண்டு கீழே விழுதா. பக்கத்துல பெற்ற தாய் பூலம்மா மட்டும் நிக்கா ஓடி போனா பாவி என்ன ஏ தண்டாளா பிள்ளைய கொன்னுட்டியே ஒன்னும் செய்யல, சும்மா படுத்திருப்பா. எழுப்பு உன் பிள்ளை பத்தி தெரியாது. ஆமா பாதாம் போட்டு கிடப்பா என் பாவி. என் பிள்ளைய அடிச்சு போட்டதும் இல்லாம பாத்தாங்கம் போட்டான்னு சொல்றிய. ஓடி போய் உள்ளம்மாள் பெற்ற மகளை ஏ நான் பெற்ற தங்க மகளே என் செல்ல மகளே மகளே என்று என்ன செய்கிறாள் பூலம்மாள் என்ன செய்கிறாள்? அவ உருட்டி பார்க்க விரட்டியே பார்க்க உற்றதொரு திருமகளை கைய தூங்கி பார்க்கிறாளை கட்டி மகன் செத்துட்டாளே எடுத்து அவ பார்க்க விட்டுருமா எழுந்தறிக்க முடியலையே அடிச்சு அவ புரண்டாளே அந்த மகள முத்தினாளே மகளே என் மகள பாப்பம்மா என் மகள பாப்பம்மா என்ன விட்டு போயிட்டாளுடைய
செல்ல மகளே பாப்பம்மா மகளை கையில் எடுத்தா மடிமேல் தூக்கி வைத்து மடியிலே தூக்கி வைத்து என் செல்ல மகளே உளம்மா அம்மா கட்டி மகளே பாப்பம்மா பாப்பம்மா கடவுளே கடவுளே செல்ல மகளே மகளே அம்மா பாப்பம்மா பாப்பம்மா என்னாச்சம்மா என்ன பாதி கையாட மாட்டேங்க காலாட மாட்டேங்க ஆட மாட்டேங்க பாதி என் பிள்ளைய பாரு என் பிள்ளை மகளுக்கு என்னாச்சுடு ஏன் சண்டாளா நீங்கன்னு சொன்ன வார்த்தை ஆமா அன்றைக்குத்தான் தலவு தேவர நீங்கிற வார்த்தை வாயில எத்த மகளை அழைச்சி வச்சிருக்கா ஆமா கை தூக்கி பார்த்தா கை கீழே விழுது காலை பிடிச்சு பார்த்தா கால் கீழே விழுது முடிய பிடிச்சு பார்த்தா முடியல ஒண்ணும் இல்லை ஒண்ணும் கிடையாது மூக்க பிடிக்கா துண்டைய பிடிச்சு பார்த்தா ஆமா அந்த அடிச்ச பாஸ்ட்ல சோழி முடிச்சா ஒரே அரை கொண்ட நரம்பு அத்துட்டு விழுந்தா ஆமா மடியில தூக்கி வைத்தா அழகிறாள் உளம்மாள் என் மகளே கண்மணியே ஆமா என் மகளே கண்மணியே நான் பெற்ற மகளே பாப்பம்மா நீ எங்க போய் மறைந்தோ நம்பளனே மலபோய் நம்பளனே மலபோய் ஆமா ஏ என் கட்டி மகளே பாப்பம்மா ஏ என் செல்ல மகளே பாப்பம்மா நான் கடவுளா பெற்றடியே உன்னை அடித்து கொண்டுட்டானே உன்னை அடித்து கொண்டுட்டானே ஏ என் கட்டி மகளே பாப்பம்மா ஏழாம் பெத்த மகளே பாப்பம்மா தாரமாரி சண்டாளே உன்னை பெற்றது தவறுந்து உன்னை பெற்றது தவறுந்து ஏ சண்டாளம் வாரி ஏ குலகார சண்டாள எம் பிள்ளையணி கொன்றாயடா நான் எங்கெல்லாம் தவறுந்து எவ்வாறு நான் எங்கெல்லாம் தவறுந்து நான் என் மகளை பெற்றனடா இந்த நட்டி நடை சாமத்தில ஏ நாசம் போறவனே நாம் பெற்ற மகளை கொன்னுட்டியே நான் கடற்கார ஓரத்தில என் கட்டி மகளை கடற்கார ஓரத்தில ஏ என் கட்டி மகளே பாப்பம்மா ஏ என் கட்டி மகளே பாப்பம்மா நான் காடப்புறா ரெண்டு விண்டே அம்மா அந்த காடப்புறா பறந்துட்டது அந்த காடப்புறா
ஏ நம்ம கட்டி மக்கா ஏ என் பாசம் உள்ள மக்கா இன்னைக்கு நாங்க அங்குறனே போறவா நான் சோக்கி நான் சோக்கி ஏ என் கட்டி மகளே பாப்பம்மா ஏ என் செல்ல மகளே பார்க்கம்மா நான் ஜோடி பூரா ரெண்டு விண்டு நான் என் ஜோடிய பறி கொடுத்து என் பாப்பம்மா என் ஜோடிய பறி கொடுத்து ஏ நாம் பெற்ற மகளே பாப்பம்மா நான் சொன்னீங்க வந்தாய் உன்னை கொண்ட நரம்பு ஆக்கும்படி உன்னை கொண்ட நரம்பு ஆக்கும்படி ஏ நாம் பெற்ற மகளே பாப்பம்மா ஏ என் கட்டி மகளே இந்த குலகாரே அடிச்சானோ நான் மலையேடி ஓரத்தில நம் பெத்த மகளை மலையேடி ஓரத்தில நான் மாடத்தை கட்டி வச்சு என் மகளே பாப்பம்மா மகளே மகளே பிடிச்சடைஞ்ச ஆமா அந்த மாடா இடியடிய என் கட்டி மகளே மாடோ இடியடிய ஏ என் பாசம் உள்ள பாப்பம்மா அந்த மயிறு கொண்டு எங்க போச்சு நான் கூட கட்டி வச்சு என் தங்க மகளை கூட கட்டி வச்சு ஏ நாம்பத்த கட்டி மகளே ஏ பாப்பம்மா நான் குயிலே பிடிச்சடைஞ்ச அந்த கூட இருக்குதடி என் கட்டி மகளை கூட இருக்கிறடி ஏ பாப்பம்மா என் குயிலு கொஞ்சி எங்க போச்சு நீ ஆளாகி இல்லையடி நம் பெற்ற மகளை ஆளாக்கி பார்க்கறியே ஏ என் கட்டி மகளே ஏ பாப்பம்மா அழகு எங்க வந்துச்சம்மா உன்னை குடியும் கூப்பிட்டுச்சோ உன்னை குடியும் கூப்பிட்டுச்சோ ஏ நாம் பார்த்த கட்டி மகளே ஏ என் செல்ல மகளே அந்த குடி தோண்டி போட்டானோ என் வீட்டுல காகாங்கரையடிய நம் பெத்த மகளை காகாங்கரையடிய நீ செத்துருவ என்று சொல்லி ஏ என் கட்டி மகளே ஒரு கருக்குருவி சொல்லறிய அடிய மல்லிகை பூ அணிஞ்ச கூந்தல் பெத்த மகளை மல்லிகை பூ அணிஞ்ச கூந்தல் ஏ என் செல்ல மகளை பாப்பம்மா இன்னைக்கு மண்ணில பொறடி
பாடிந்தவன் கொண்ட என் செல்ல மகளே உறுதியில புரடுதடி அப்பம்மா நான் தீவி விட்ட தலைமூடி வாத்தா தீவி விட்ட தலைமூடி என் கட்டி மகளே மூலம்மா பாப்பம்மா செல்ல மகளே இன்னைக்கு கை நிறைய பிடிக்கிறிய அம்மா உனக்கு பண்ணி வச்ச தங்க நகை நான் பெத்த மகளை உனக்கு பண்ணி வச்ச தங்க நகை என் கட்டி மகளே பாப்பம்மா இன்னைக்கு பாழா போச்சுடி நான் கை பிடிச்சு ஒன்ன கொடுக்கலையே நான் கை பிடிச்சு கொடுக்கலையே அம்மா என் சின்ன மகளே ஆமா நான் பத்த கட்டி மகளே மகளே என் தங்கமே அம்மா இன்னைக்கு ஒரு மருமகனே நான் பார்க்கலையே என் தண்டாடி எங்க அக்கா அம்மா இந்த வியாதி அம்மா தண்டாடி என் மகனே அம்மா என்ன பெண் கேட்டு வந்தாளே எனக்கு கல்யாணம் முடியாம இருந்திருந்தா அம்மா கல்யாணம் முடியாம இருந்திருந்தா நான் பெத்த மகளே மகளே பாப்பம்மா பாப்பம்மா உன்னை கையில சாவ கொடுப்பேனோ என் பாவி என் பிள்ளை சத்து கிடக்குதடா என் பிள்ளை சத்து கிடக்குதடா அம்மா கொலகார சண்டாளா நீ சம்பாதி இப்படி பேசாம இருக்கியடா நான் வளர்ந்த மகன் செத்திருக்கா நான் வாழ்ந்த மகன் செத்திருக்கா ஆமா கொலகார பாவி ஆவி சண்டாளா கண்டாளா வந்து வாரடா என் பிள்ளையடி அடே கல்லானாலும் கரையுமடா என் பாவி கல்லானாலும் கரையுமடா அம்மா சண்டாள பாவி பாவி என் கொலகார பாவி இப்படி கல்லா இறங்கியடா ஏண்டி அழுகிற ஏன் அழுகுற நடந்தது நடந்து போச்சு ஆமா என்னால முடியலடி ஆமா நான் பெற்ற மகளை என்னைக்கு பார்க்க போறேன் போற பாப்பம்மா அம்மாவை பாரம்மா என்னை கண் திறந்து பாரடி ஏண்டி இப்படி தோண்டிட்டு இருக்க ஆமா நம்பியாசானு சொன்னடி எடுத்து வியாசானு சொன்னடி அம்மா நான் பெத்த மகளை பாப்பம்மா பாப்பம்மா நீ ஒயிட்டடி கைராசோ நான் தலையீராடி செனடி நான் தலையீராடி செனடி என் சின்ன மகளை பாப்பம்மா அம்மா என் கட்டி மகளை சண்டை போடா
அழாதடி. ஆமா. சத்தம் போட்டேன்னா அடுத்த வீட்டு கேட்டு கொடுத்தி கேட்ட கூட என் பிள்ளை பழனி முழிச்சிருவான், வேலையா முழிச்சிருவான், எல்லாம் முடிச்சிரும்ல. எல்லாம் முழிச்சிருடி. சத்தம் போடாதடி. நீ என்ன செய்ய போற என் பிள்ளைய? என்ன செய்ய? முடிஞ்சது முடிஞ்சு. யாருக்கும் தெரிய வேண்டாமா? ஆமா. ஊருக்கு தெரிஞ்சாலும், உற்றாருக்கு தெரிஞ்சாலும், பெற்றாருக்கு தெரிஞ்சாலும் ஊரே கொதிச்சு நிற்கும். பூனம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுவேண்டி. யார்கிட்ட நீ சொல்லாத, நீ சொல்லாதன்னு சொல்லுறிய, நீ சொல்லாதன்னு சொல்லுறிய. ஏ சண்டாளா, நீ நினைச்சு கூட பார்த்தையாடா. என் பழனி வேறு ஓடி வந்து, என் பழனி மகன் ஓடி வந்து என்ன பார்த்தாத்தா நம்ம அக்கால எங்க என்று நான் பெற்ற மகனுக்கு 11 சொல்வேனடா. என் வேலையா ஓடி வந்து, என் கட்டி மகன் வேலையா ஓடி வந்து, ஏ என்ன பார்த்தாத்தா எங்க அக்கால எங்க என்று என் கட்டி மகன் கேட்டான்னா நான் வேலையாளுக்கு என்னடா சொல்லுவேன்? என் கரை குருட்டி பெத்த மகன், நான் கரை குருட்டி பெத்த மகன. ஏ பாப்பம்மா, ஏ செல்லம்மா, உன் தம்பிய நீ எங்க வீட்டு போனியம்மா? அவனை தூக்கி சமப்பியடி, உன் தம்பி பண்டாரத்தை தூக்கி சமப்பியடி. ஏ நாம் பத்த கட்டி போல உன் தரையில விடாம உன் தம்பிய சமப்பியடி. ஏ பாப்பம்மா, உன் தம்பி பண்டாரத்தை நீ வளர்த்து அடி கட்டி போல. எங்க அண்ணா அழுகுப்பா. என் தம்பி மறந்தாயடி, என் தம்பி மறந்தாயே. உன் பாகம் உள்ள தம்பி மாற அந்த பண்டார வேலையாவ, அந்த பழனி முளையாண்டவன உன் பாசத்தையோ எங்க விட்ட. தம்பி மாற கொஞ்ச நேரம் காண்கலன்னா, என் அப்பா நீ கொஞ்ச நேரம் காண்கலன்னா. ஏ என் கட்டி மகளே, உன் தம்பிய ஓடோடி தேடுறிய. ஏய் அல்லாதன்னு சொல்லணும்ல, உனக்கு அழுக வரல, நீ மிருகம். கண்டவனுக்கெல்லாம் பஞ்சாயத்தை பேத்தி 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 நீ கல்லா ஆயிட்ட. எனக்கு இருக்க முடியல ஐயா. நடந்து போச்சு. அழாதடி, பிள்ளைகளும் முடிச்சிருண்டி. சரி, முதல்ல அவளை விடு, உன் மடியை விட்டு. என்னடா செய்ய போற பாவி? என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணுங்கிற? தேரம் விடுஞ்சா எல்லாரும் வந்துருவான். உன் தம்பிமார் 2 பேர் வருவான். அவன் ஒருத்தர் தொட்டில படுத்திருக்கான். என்னடி சொல்ல, குடும்பத்தை அடிக்க போறியா நீ? நீதான் அடிச்சிட்டிய, இன்னொரு தடவை அடிக்கணுமா? ஓங்கி பூலமால ஒரு அறை விட்டார். சொல்லிக்கிட்டு இருக்க, சாமத்துல ஒப்பாரி வச்சுட்டு இருக்க நீ. ஓடி போனார்.
என் கட்டி மகளே பாப்பம்மா, என்ன நான் தான் உன்னை வேணும்னு இது செஞ்சிட்டம்மா, என்ன மன்னிச்சிடு. ஆ, கொன்னு கீழே போட்டுட்டு மன்னிப்பு கேட்டாக்கா அவ கோபம் குறைஞ்சிருமா? அது எப்படி குறையும்? வன்கொலையாக புடவில அடிச்சு அவளை சாகடிச்சுட்டு என்ன மன்னிச்சிருந்தா அவளுக்கு மன்னிப்பு உண்டா? எப்படி மன்னிப்பா? மன்னிக்க மாட்டா. நீயா பிறந்திருக்கா? அவன் ஏற்கனவே கள்ளி மரத்துல தொட்டுல கட்டி நீலியா பிறந்திருக்கா. அடிச்சு கொண்டு போட்டு மன்னிச்சிருந்தா எப்படி மன்னிக்க? எங்க மன்னிக்க போறா? மன்னிக்க முடியுமா? பிறந்தனைக்கே சிரிச்சுட்டாள. குடும்பங்கள் கஷ்டக்கூடிய காரணமே அதுதான். அதுக்குத்தான் சொல்லுவாங்க, பிள்ளைகள் பொட்ட பிள்ளை எப்ப தப்பு பண்ணாலும் சரி, தொடக்கூடாது. தவறுன்னு செஞ்சாலும் சரி, சீ நாயை நீ போயிட்டியா, போயிட்டே இரு, வீட்டுக்குள்ள படியாட்டாத. ஆனால் அந்த பாவத்தை செஞ்சால் அப்பா சொல்லுவாரு போயாத்தவர், என்னப்பா பிள்ளைகள் பொட்ட பிள்ளைகள் இப்படி தப்பு பண்ணுங்கப்பா, ஏன்ப்பா பிள்ளைகளை விடணும் அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவார், கூடாதுடா. நம்ம எத்தனை கொலைய கொடுத்தாலும் தானாக தன்னால சாகிற சாக்கால இருக்கு பாரு, அது ஒண்ணுங்க. ஆமா, இயற்கையில நடப்பட்ட மரணம் ஒண்ணுங்க, ஒண்ணும் செய்யாது. நம்ம கைட்டு அடிச்சோ வெட்டியோ மருந்த கொடுத்தோ கொன்றால் கண்டிப்பா 7 தலைமுறைக்கு ஆமா அந்த அந்த ஆத்மா வந்து தொடர்ந்துகிட்டே வருமா? தொடர்ந்துகிட்டே அந்த ஆத்மா சாந்தியே அடையாமா? அடையாது. என்ன அவ சாகிறதுக்கு முன்னாடி அவ இதயத்துல எவ்வளவு ஆசை இருந்திருக்கும், அவ என்னதான் நினைச்சிருந்திருப்பான். நம்ம அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், அந்த நகை போடணும், இந்த நகை போடணும், அந்த சேலை கட்டணும், இந்த சேலை கட்டணும், பாவடை கட்டணும், தாவணி போடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த ஆசையை கொல்லுகிறோம், அவ ஆத்மாவை கொல்லுறோம். நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை வாழ விடுவாங்க? எப்படி வாழ வைக்க முடியும்? அதைத்தான் அவர் சொல்லுவார், செய்யக்கூடாதா, போ நாயன்னு விரட்டி விட்டுற. என்ன வைக்கணுமாடா, நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன்? நாளைக்கு என் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டாம், ஆம்பா பிள்ளைகளை பாதிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பொட்ட பிள்ளைகளை பாதிக்கோ பாவக்கலையோ கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைய கண்டிப்பா கஷ்டப்படுத்தும். நமக்குள்ள குழந்தைகளே வாரிசு கஷ்டத்துக்கு உள்ள கொண்டு வந்துருவான். என்ன அந்த ஆத்மா அவளுக்கும் தம்பிமாரோடு நமக்கு தம்பிமார் சீர்திராட்டு செய்யணும், நமக்கு திருமணம் முடிக்கணுங்கிற ஆசை அவளுக்கு இருந்திருக்கும்ல. அந்த ஆசையை நம்ம அழிச்சுட்டோமே, முடிஞ்சு போச்சு. எப்படி அவட்ட மன்னிப்பு கேட்காரு இவரு? மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய? குடும்பம் தான் சோழி முடிஞ்சுது. கஷ்டப்படக்கூடிய காரணமா எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அந்த ஆட்டாம்பட்டிக்கு அவளுக்கு பிடிச்சவர்களை அவ எதுவும் செய்ய மாட்டான். இன்னைக்கு இந்த அளவுக்கு உதந்து நிற்கான காரணம் தம்பிமார்கள் உள்ள மேல உள்ள பாசம் அவளுக்கு, ஆண் வாரிசு மேல அவளுக்கு இருக்கும் அன்பு பாசம், அவளுக்கு இருக்கும் அக்கறை. அந்த தம்பிமார்களுடைய பாசம் தான் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு அவ கோபுரமா கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு கோபம் அப்பா மேலதானே தவிர தம்பிமாரு மேல இல்லல்ல. ஏன்னா அவங்களுக்கு அதை தெரியாதுல்ல. பார்த்தார் தைரியமாக தளவு தேவர் அந்த தங்க மகளை தூக்கினாரே, பாப்பா
தெரியாத மனிதராக சரி அப்படியே வீட்டுல வந்து படுத்துட்டார். படுத்துட்ட எப்படி உறக்கம் வரும்? உறக்கம் எப்படி வரும்? கொலையை செஞ்சுட்டு வந்து படுத்திருக்காரா, எப்படி உறக்கம் வரும்? வழக்கம் வராது. தேரம் பலபான விடுகிறது. புலம்மா மூஞ்சி வீங்கி போய் அம்மா அழுதுருப்பாங்கல்ல. ஆம்பா பிள்ளைகள் எந்திரிச்சிட்டாங்க. ஆனா அப்பா மட்டும் தொட்டில படுத்திருக்காரு. ஏன்னா அவர் கடைக்குட்டி பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளையா இருந்திருக்காருல்ல. ஆமா ஆமா. மூத்தவர் பழனித்தேவர் வந்தார். வந்து அத்தா என்னப்பா அக்களை எங்க காணோம்? படுத்திருப்பாப்பா. இல்லையா அக்கா என் நேரம் படுக்க ரூம்ல பாட்டு வந்துட்டேனே. இல்லையா வேலையா தேவர் வாரார். அத்தா அக்கள் எங்க? எங்க இவ்வளவு பேரும் எந்திரிச்சு எங்களை எல்லாத்தையும் உசிப்பிடுவா. எங்களுக்கு எல்லாம் அக்கா கருங்காப்பி போட்டு கொடுத்துருவா. அந்த காலத்துல கருங்காப்பி தானே. அக்கால எங்க? நிப்பாடா. நீ ஆத்தா அழுது இருக்க? ஏன் மூஞ்சிலாம் நீங்க இருக்கு? என்ன பிரச்சனை? அக்கால எங்க? அக்கால எங்க எங்க என்று தம்பிமார் கதறுகிறார்கள். ஆமா பழனி வேலையா என்னத்தா குலகார தட்டாள பாவி உங்க அப்பன் 12 மணிக்கு இரவு பாருங்க முனினிக்கு மைனி மைனி அந்த முனினிக்கு மைனி நான் தான் பிடிச்சு கொண்டு விட்டு வந்திருக்கேன். ஆமா நிலைய மாட்ட பெற போகணும், போகக்கூடாது. நான் முடிய போகுது. அதனால அடிச்சு கொன்று விட்டான் உனது அப்பன். அப்பன் என்னம்மா சொல்ற? என்ன அத்தா இத சொல்ற? 2 பேருக்கும் சண்டை வந்ததுப்பா. நேரத்தை வருது. 2 பேருக்கும் சண்டை வந்ததுப்பா. வந்தது நான் தடுத்து பார்க்க முடியல. அப்பாலே தடிச்ச. ஆமா எங்க அப்பாவா? எங்க இருக்கா? அப்பா அக்கா எங்க? எங்க தெரியாது. வருவா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அக்கால எங்க? தெரியாது. தெரியாதுன்னா பெரிய சமத்தங்கிற நினைப்பாப்பா உங்களுக்கு. சரி விடுறா வேலையா. பழனி இன்னமும் அவளுக்கு எனக்கும் பிறந்த வீட்டுல இருந்தே பிடிக்கலப்பா. தூண்டிட்டு இருந்தவள் ஒடியாந்து சட்டை போட்டா. ஏதோ அடிச்சப்பா, படாத இடத்துல பட்டுட்டு. அப்ப மகனை பிடித்தார். 2 மகனையும் கட்டி பிடித்து கனிவாய முத்தம் கொடுத்து பழனிய வேலையா பண்டாரோ உங்க அக்காராகப்பட்ட பாப்பமாலை அடிக்கேனப்பா அடிக்கேனப்பா சொல்ல
பிடித்து கும்பளம் பிள்ளைகளையும் ஆம்பளம் பிள்ளைகளையும் ஆமா நான் தெரியாம செய்துட்டப்பா. செய்து விட்டு என்ன நம்புங்கடா. ஆமா தம்பி பண்டாரமே சத்தியம். சத்தியம் அடிக்கணும்னு அடிக்கலப்பா. நான் அடிக்கணும்னு அடிக்கிறப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சரி அடிச்சிட்டீங்க. அக்கா செத்துட்டாங்க. அக்கா எங்க? எங்க செத்தாலப்பா. அம்மா நீ அடிச்சிட்ட. அக்கா பராமரிக்கல போட்டு செத்துட்டா. அவளை எங்க இப்போ நீ எங்க வச்சிருக்க? அவளை வச்சிருக்க. புதைச்சிட்டப்பா. புதைச்சிட்டியா? அட பாவி, அவ்வளவு தைரியமா உனக்கு? ஏப்பா இப்படி செஞ்சடி? கொண்டு போய் காலையில நீ வைத்திருந்தால் கூட நாங்க எல்லோரும் அப்பா அக்கா முகத்தை பார்த்திருப்போம். அப்பா பார்த்திருப்போம். எனவே இன்றைக்கு நாங்க அக்காவை பார்க்க ஏப்பா இதை செஞ்ச? எங்கப்பா புதைச்ச? சுடுகாட்டுல புதைச்சிட்டப்பா. என்னத்துக்கு உங்களுக்கு இந்த தர்மம்? காலையில தேர முடியணும். ஊர் உலகமெல்லாம் குப்பாடு போட்டு அழணும். 4 பேரு சொல்லக்கூடிய இடத்துல போய் சொல்லணும். உங்களை கொண்டு உள்ள வைக்கணும். வேண்டாப்பா. பாவமே, இந்த பாவத்தை எங்க கொண்டு தொலைக்கப்பா? முடியாது. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி பழனிமலை போயிருக்கிய. இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு நம்ம குடும்பத்தை விடுமா? தைரியமா அடிச்சு தோல்ல தூக்கி போட்டு தைரியமா கொண்டு புதைச்சிருக்க. உன் மனசு இல்ல கல்லா? கல்ல எங்கம்மா உன் மனத்தை பார்த்து சொல்லு. உற்றார்கள் பெற்றார்கள் உறவினர்கள் இருந்து தூக்கி குளிப்பாட்டி அவளை அழகுபடுத்தி அவன் நகைய கழுத்துல போட்டு இதை செஞ்சிருக்கலாம்ல நீ? அவளை உயிரோடுதான் நீ நகை போட்டு பார்க்கல. செத்த பிறவாவது அவன் நகையை நம்ம எல்லாரும் போட்டு பார்த்திருக்கோம்ல அப்பா. உடனே சொல்றார் பழனித்தேவர் வேலையா தேவரை பார்த்து, சரி விடுப்பா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நம்ம அக்கா நமக்கு கிடைக்கல. சரி தங்கள் எல்லாரும் இன்னுமேல இருக்க அக்காமார்கள் இருக்காங்க என்று மறுநாள் அவளுக்கு கால கடங்கள்லாம் முடித்து தீமை சடங்குகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். விடுவாளா பாப்பம்மா? விடுவாளா? வருஷம் கழித்தது. என் தாயி தரவுத்தேவர் வீட்டை நொறுக்குகிறார். பல ஆண்டுகளாக அத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இது என்ன நடக்கு? ஏது நடக்கு? அக்கானா அப்படிங்கறத தம்பிமார்கள் மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்க. முன்னாடி மக்களை விடுங்க, அது அடுத்த வீட்டுக்கு போறது. ஆமா, அதுக்கும் அம்மாளுக்கும் பிரச்சனை இல்ல. அப்ப சொல்லும் போதே பாத்தீங்கன்னா பெண் வழி காணிக்கைய கொண்டு வாங்க. இப்ப சிங்கம்னா அங்க வரி என்னடாச்சு? அத்தை வரி எங்க? ஆட்சி வரி எங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இந்த பொன்னடி வரி அப்படின்னு கீழே வருது பத்தில, அது கீழே வந்துடும்ல. பார்த்தார்கள், அத அவங்க கண்டுகிடல. அம்மாவுடைய சேட்டை குடும்பத்தில் நடந்துட்டே இருக்கு. ஆமா, ஆனா கண்டதே நான் தான்.
முதல்ல பார்த்ததே நான் தான். ஆ, அப்ப பெரியண்ண வீட்டுலதான் வில்லுக்கு அம்மன் கோயிலுக்கு வந்தா தங்குவேன். பெரியண்ண வீட்டுல ஆமா, எங்க அண்ணன்மாரு 5 பேர்ல, ஆமா. 5 பேரும் அப்படி அழகா இருப்பாங்க. பிராயம் ஆமா எல்லாரும் அண்ணன், எங்க அண்ணன்மாரு அண்ணனா அப்படி இருப்பாங்க. நான் வில்லுக்கு போனா தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. நான் வில்லுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. நம்ம தங்கச்சி இருக்கான்னு. இன்னைக்கு நேத்தா என்ன பெத்த அப்பாவும் அம்மாவும் நெட்டச்சடை போட்டு பாவடை தட்டை போட்டு காளியம்மன் கோயில்ல படிக்கிற காலத்துல இருந்து, அப்ப ஒரு நாள் எங்க பெரிய வீட்டுல நான் படுத்திருக்கேன். ஒரு பிள்ளை வெளியில இருந்து உள்ள வருது. ஆனா வருதுன்னா ரொம்பவும் முடியல, ஆனா ரொம்ப முடி இல்லாமலும் இல்ல. ஆனா அழகா அந்த காலத்துல உள்ள இந்த புளியம்பு பாவடை, புளியம்பு சட்டைன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பூவா போட்டிருக்கும். அந்த பாவடை தட்டை போட்டு பெரிய வீட்டுல இந்த பிள்ளை வருது. வந்து நேர குத்து விளக்குல போய் உட்காருது. பெரிய நாட்டு குத்து விளக்குல நான் எந்திரிச்சு பார்க்க, குத்து விளக்குல ஒரு பிள்ளை உட்கார்ந்துச்சு அப்படின்னு உடனே எங்க அண்ணனையும் மைனியும் கூப்பிட்டு, மைனி என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிள்ளை வெளியே இருந்து வந்துச்சு, உங்க வீட்டு குத்தூரத்துல போய் இந்த பிள்ளை உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொன்னேன். அப்பதான் மைனி சொல்லுச்சு, ஏதோ மாமா கூட பிறந்த அக்கா தான் இறந்துட்டு தான், அது கன்னி தெய்வமா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், விளக்குக்கு மட்டும் நாங்க வச்சு கும்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு மைனி சொல்லுது. அன்றைக்கே நான் பார்த்தேன் அந்த பிள்ளை வீட்டுல பெரிய வீட்டுல வரும்போது. ஆனால் நான் பொன்னடி வழியா இது நல்ல போடல, நான் 5 மணி வரை கத்தி கிடக்க, எங்க அப்பா தான் எனக்கு தரணும். பொன்னடி வரி கொடுத்தா என்ன, எனக்கும் அத்தை தானே, அவனுக்கு எங்க அப்பா கொடுத்து. அதனால அன்றைக்கு நான் சொல்லுவேன். ஆனா அம்மன் கோயில்ல கொடை நடக்கும், அம்மன் கோயில்ல கொடை நடக்கும்ல, நான் வில்லு படிப்பேன். அப்ப மைனி விளக்கு முன்னாடி ஆடும். அந்த உட்கார்ந்துருக்குல பெரிய மைனி மட்டும் ஆடும், அந்த விளக்கு முன்னாடி ஆடும். அப்ப நான் சொல்வேன், விளக்குலதான் அவ உட்கார்ந்தா, அப்ப விளக்கு முன்னாடி ஆடும். அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே கண்டுகிடல. 2014 லட்சமனா கொடை கொடை நடக்கு என்னப்பா, 2013 நிலையம். அது வரைக்கும் அவளை யாரும் கண்டுகிடல. சேட்டைகள் நடந்தது. உடனே பார்த்தாரு, நம்ம குடும்பத்துல சேட்டை நடந்துகிட்டே இருக்க, பிள்ளைகளும் நமக்கு கொடுக்க மாட்டேக்கால, வாரிசுகள் நமக்கு வர மாட்டேக்க என்று அம்மால ஒரு கோடாங்கிய வளவழைச்சு அந்த கோடாங்கிய வைத்து வீட்டுல குறி கேட்டாங்க. அந்த காலத்துல போல குறிதானே, அந்த குறியிலே கோடாங்கி சொன்னான், ஐயா மங்குளையாடும் ஆண்டவள் ஒரு கன்னி தெய்வம் பாவட சட்டையோட உங்க வீட்டுக்கு வருது, உங்களோடு ஆனா உங்க அப்பா கூட பிறந்தவன் கடவுளா நிக்கா, கண்ணீரை சிந்துறா. அந்த கன்னி தெய்வத்தை நீங்க பீடமாக போட்டு நீங்க கொடை கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை வளர்ந்தேற வைப்பா என்று அந்த கோடாங்கி சொன்னா. பார்த்தார்கள் எல்லோரும். யாரு? பழனித்தேவர் மக்கள், பெரியப்பா வேலையாத்தேவர் மக்கள், பெரியப்பா பழனித்தேவர் மக்கள், சின்னப்பா பண்டாரத்தேவர் பிள்ளைகள் மற்றும் பேரவார்கள், பேத்தி வழிகள் எல்லோரும் ஒற்றுமையாக என் அண்ணன்மார்கள் குடும்பம் அத்தனை பேர்களும் என்று என் தாயி பாப்பமாலை இந்த பருத்தி குளம் பாகமாக பிரிமல் நிறுத்து இறந்த இடம் மதியை ஆண்டவனுடைய கிருபையால் எங்க அண்ணன் பெரிய அண்ணன் போய் அவர் எந்த புளிய மரத்துல அடிச்சாரோ அந்த புளிய மரத்துல ஓடி போய் பிடிமண் எடுத்துட்டான். நான் இந்த இடத்துலதான் செத்தேன், இங்கதான் எங்க அப்பா என்ன அடிச்சு கொண்டான் என்று பெரிய அண்ணன் இப்ப மைனி கூட ஆடுதில்ல, அந்த அண்ணன் பிடிமண்ணை எடுத்துட்டான். அப்படி பிடிமண்ணை எடுத்து கொண்டு வந்து ஊருக்கு வட்ட போறது தென்புறம் மேலம் இன்பமாக கொண்டு வந்து கிழக்கு நல்ல முகமாக அவருக்கு பையுடன் நிலையம் போட்டு அண்ணம்மார்கள் குடும்பம் எல்லாம்
கண்ணி தெய்வம் என்று 2013 ஓட்டு போட்டவனுக்கு கொடை கொடுத்து அவன் சைவ சாப்பாடோடு அவனுக்கு பால் பழம் வைந்து வைத்து அவன் கண்ணில்ல அவன் சைவம் இல்லையா கடவுளையும் பெருதில்ல அன்று முதல் இன்று வரைக்கும் எந்த ஆகி மருத்தி குழந்தை தன்னன் நன்னாடினம் தன்னானே தானே தன்னன் நன்னாடினம் தன்னானே கொம்மி அடி பண்ணை கொம்மி அடி உங்க கொண்ட குள்ளங்கரை கொம்மி அடி அந்த போட்டு தார கலங்க அம்மா தந்தை போட்டு வாங்க வாங்க அடி வருகிற பாப்ப மருங்க ஆனந்த கொம்மையும் கொட்டுங்கடி குளத்துக்குள்ள 2 குளவாலை ஐயா குமரி பண்டிகள் பூமாலை ஆட்டுக்கிற வந்த முட்டைக்கிற அம்மாருங்க தோரிகளே சின்ன கிணம்புற கண்டு கட்டி அம்மா செங்கார போட்டு துவச்சி கட்டி மட்டை போட்டுக்கார பாப்பா மாற வாழ்ந்து கொம்மையும் கொட்டுங்கடி பாலாத்திர தண்ணி வர 2 பப்பாளி பழம் மறந்து வர பார்த்து வர பாப்பா மறைக்கு பாப்ப கொள்ளவையும் போடுங்கப்பா சித்தாத்திர தண்ணி வர 2 சிலத்து கண்டையும் துள்ளி வர இருக்க பாப்ப மடங்கு கும்மிகளையும் கொட்டுங்கப்பா வடக்க இருந்து வண்டி வர 2 வாழம் வரமையாட்டி வர அப்பமாருக்க பாப்ப மடங்கு புடவைகளும் போடுங்கப்பா ஏத்துக்கு இருந்து வண்டி வர 2 தென்ன பிள்ளையை யாத்தி வர இருக்க பாப்ப பாடங்க தெல்ல புடவையும் போடுங்கப்பா அம்மையான பாப்ப மாலைக்கு அல்லது குள்ளவை